தையல் மிஷின் ஸ்டாண்டில் வர ரோலர் பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினை அங்கேயும் இங்கேயும் இழுக்கும் போதோ இல்லை தள்ளும் போதோ ரோலர் தேஞ்சிரும், அப்படி இல்லைன்னா உடஞ்சிரும். ஸ்டாண்டில் உள்ள ரோலர் ஒரு பக்கம் உடஞ்சா நம்ம தைக்கும் போது மிஷின் செட்டாக சேக்காகும், நம்மளால் ஒழுங்காக தைக்க முடியாது. இப்படி இருக்கும்போது ஸ்டாண்டில் லெக்கில் வர இந்த ரிவிட்டை வெளியில் எடுத்துக்கிட்டு இந்த பிளாஸ்டிக் ரோலரை சேஞ்ச் பண்ணிடலாம். இல்லை எனக்கு இரும்பு ரோலர் ஃபிட் பண்ணணும்னா இரும்பு ரோலர் ஃபிட் பண்ணிக்கிட்டு ரிவிட் அடிக்கலாம், இல்லைன்னா வெல்டிங் வச்சுக்கலாம். ஸ்டாண்டில் ரோலரை சேஞ்ச் பண்ண பிறகு இப்போ ஸ்டாண்டை எந்த தடங்களும் இல்லாமல் மூவ் ஆகுது. ஷேக் பண்ணி பார்க்குறேன், எந்த வித ஷேக்கும் இல்லை. இந்த பிளாஸ்டிக் ரோலர் பார்த்தீங்கன்னா தையல் மிஷின் கடைகளில் கேட்டாலே கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த இரும்பு ரோலர் தையல் மிஷின் கடையில் கிடைக்காது. ஹார்ட்வேர் கடையில் தான் இந்த இரும்பு ரோலர் கிடைக்கும். உங்கள் தையல் மிஷினுக்கு ரோலரை செட் பண்ணும்போது மிக மிக கவனமாக செட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் முறையான டூல்ஸ் இருந்தால் மட்டும்தான் செட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிற வெல்டிங் பட்டறையிலையோ இல்லை லேத்து பட்டறையிலையோ உங்கள் தையல் மிஷின் ஸ்டாண்டை கொண்டு போய் இந்த வீடியோவை காமிச்சு நீங்கள் ரோலரை சேஞ்ச் பண்ணி பயன்படுத்திக்கலாம்.